அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நம்ம இதுவரைக்கும் 12வது பாவத்துடைய பார்ட் 1ல் இந்த காரகத்தை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டோம். இந்த 2வது பார்ட்டில் இந்த 12வது வீடு மருத்துவ ஜோதிடத்தில் இதனுடைய பங்களிப்பு என்ன, கர்ம ஜோதிடம் சொல்லக்கூடிய தொழில் ஜோதிடத்தில் இதனுடைய பங்களிப்பு என்ன, திருமணம் சம்பந்தமான திருமண ஜோதிடத்தில் ஒரு பங்களிப்பு என்ன. அதாவது ஜோதிடங்கிறது நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம புரிந்து கொள்வதற்காக அதிகமாக நம்மக்கிட்ட வரக்கூடிய கேள்விகள் திருமணம் சம்பந்தமான வகையிலையும் ஆரோக்கியம் சம்பந்தமான வகையிலும் தொழில் சம்பந்தமான துறையிலும் அதிகமான கன்சல்டேஷன் பண்ணுறதால ஒரு குறிப்பிட்ட பாவம் இந்த 3 விஷயங்களுக்கு எப்படி சாதகமாக உள்ளது, அந்த ஜாதகம் எப்படி, ஏன்னா ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது 12 பாவங்களுக்கும் ஒரு விளைவுகளை தருது. அந்த விளைவுகள் திருமணத்துக்கு எப்படி இருக்குது, தொழிலுக்கு எப்படி இருக்குது, மருத்துவம் உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் மருத்துவ ஜோதிடத்தில் இந்த 12வது பாவம் பயங்கரமான வில்லை. மருத்துவ ஜோதிடத்தில் 6, 8, 12 தான் நம்ம நோய் ஸ்தானம் சொல்லுவோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை விட 8ஆம் பாவமும் 8ஆம் பாவத்தை விட 12வது பாவமும் மோசமானது. ஏன்னா திரிகோணங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படின்னு சொல்கிற மாதிரி 6ஐ விட 8 வலுவானது, 8ஐ விட 12 வலுவானது. ஏன்னா 12வது பாவம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு துண்டிப்பு. இங்கே பாருங்கன்னா உறுப்பு துண்டிப்பு, உடல் உறுப்பு துண்டிப்பு அல்லது உடல் உறுப்பு செயலிழந்து போதல். இந்த 8வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா 8வது வீடு என்பது உறுப்பு மூளையில், இங்கே துண்டிப்புனா என்ன, உடல் உறுப்பு மூளையிலிருந்து துண்டிக்கிறது அல்லது உடம்பிலிருந்து ஒரு பொருளை வெட்டி எடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு ஜாதகத்தில் 12வது வீடு 1, 3, 7, 11வது வீட்டை தொடர்பு கொண்டால் அவர் உடம்பிலிருந்து எந்த ஒரு பொருளும் வெட்டி எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் யார் யாருக்கெல்லாம் 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு 2 தடவை 3 தடவை தான் மொட்டையாக அடிச்சிருப்பாங்க. அப்படிலாம் பார்த்துக்கணும், புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறோம். வாழ்க்கையில் ஒரு 4 தடவையோ 5 தடவையோ தான் அவங்க மொட்டை அடிக்கக்கூடிய நபராகவே இருந்திருப்பாங்க. ஏன்னா முடி என்பது உடம்புல ஒரு பார்ட் இல்லையா. அந்த மாதிரி இந்த 12வது வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது 7வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது உடல் உறுப்பு துண்டிப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நடைபெறாது. உடல் உறுப்பு செயலிழந்து போதல், ஒரு உறுப்பு செயலிழந்து போதல் என்பது அவங்க வாழ்க்கையில் நடைபெறாது. அதேமாரி பாதங்களில் பிரச்சனை வராது. ஒரு பாதத்தில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா அதிகமாக இருக்குது, இன்சுலின் போட ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு பாதத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். பட் அவருடைய ஜாதகத்தில் இந்த 12வது நல்லா இருந்து காலுக்கு காரங்கான சனியும் நல்லா இருந்தால் அவர் காலில் பிரச்சனை வராது. ஏன்னா பாவகாரகத்துக்கு ஒரு பாட்டு, கிரகக்காரத்துக்கு ஒரு பாட்டு. நம்ம பாவகாரகத்துக்கு 12வது வீட்டை மட்டும் பார்க்குறோம். விழுத்தெழிதல் என்பது லக்கண பாவம்னா கடைசி ஸ்டேஜ் 12வது வீடு. இந்த மாதிரி 12வது பாவத்தை பற்றி நம்ம நிறைய காரகத்தை எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னையில் கடந்த 25 வருடங்களாக நாம் இயங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாகவும் சமீப காலமாக ஆன்லைன்லேயும் படிச்சுட்டு வராங்க. இது சம்மந்தமான விஷயத்துக்கு இதே டிஸ்கிரிப்ஷனில் www.astrodevaraj.com வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் கடைசியில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம். இந்த மாதம் மட்டும் சனி, ஞாயிறு, திங்கள், அதாவது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நேரடியாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 29, 30, 31 3 நாட்கள், அதாவது சனி, ஞாயிறு, திங்கள். ஏன்னா திங்கக்கிழமை ரம்ஜான் இருக்கிறதால லீவ் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். அதனால் இந்த மாதம் நம்ம நேரடி பயிற்சி எடுக்கிறோம். ஆன்லைன் பயிற்சியும் உண்டு. டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், வெப்சைட் இருக்கும். அது சம்மந்தமான விஷயத்தை எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நம்முடைய அகில இந்திய சார ஜோதிட சங்கம், அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் எல்லாரையும் அகில இந்திய சார ஜோதிட சங்கம்னு ஒரு சங்கத்தில் இலவசமாக நம்ம மெம்பர்ஷிப் ஆகிக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை என்று 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ், அதாவது மாதாந்திர கருத்தரங்கம் அப்படி நடத்திட்டு வரோம். இதில் நம்முடைய பயிற்சி மையத்தில் 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்கிறதால நம்ம பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். அதனால் இந்த யூடியூப் வாசகர்கள் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காமல் இருந்தாலும் கூட இது ஒரு சேவை மனப்பான்மையோட தொடர்ந்து நாம்
கடந்த 20 வருடத்திற்கு மேலாக நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதனால் இதையும் உங்கள் நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலருக்கு இது தெரியப்படுத்தலாம். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போது அதேமாதிரி கழிவுப் பொருள்கள், உடலில் உள்ள கழிவுப் பொருள்கள், இந்த கிட்னி இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த 12வது வீடு ரொம்ப முக்கியம். அது நல்லா இருந்தால் கழிவுப் பொருள் சம்பந்தமான வகையில் அவருக்கு பிரச்சனை இருக்காது. தூக்கம், நல்ல தூக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரகசியங்கள், அது லைஃப்பில் ரகசியங்கள் எதுவும் இல்லாமல் இருக்குதால மன உளைச்சல் இருக்காது. இன்னும் ரகசியம் இருக்கும்போது ரகசியத்தை காப்பாற்றுவதற்காக அவர் மன சஞ்சலங்கள்லாம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவமனையில் நீண்ட காலம் சிகிச்சை பெற மாட்டார். அதாவது இது 12வது வீடு நன்றாக இருக்கிறவங்க என்ன அர்த்தம்? 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. 12வது வீடு தன்னுடைய பலத்தை இழந்து விடும் போது, அப்படி எடுத்துக்கணும். 12வது வீடு 3ஐயோ 7ஐயோ 11ஐயோ தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பலத்தை அது முழுவதுமாக இழந்து விடுகிறது. இழந்து அது லக்னத்துக்கு சாதகமாக ஆகிவிடுகிறது. ஏன்னா ஒரு பாவம் வேறொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்பு கொண்ட பாவம் எதுவோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அந்த வகையில் 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு இரட்டிப்பான நன்மை. ஏன்னா 3, 7, 11 என்பது லக்னத்தோடைய முன் பரிமாணம் பின் பரிமாணம் என்ற 2 விஷயம் அங்கே வந்துடுது. அதனால் லக்னத்தோடைய தன்மையை 200 மடங்கு அது டெவலப் பண்ணுது. அப்போ மருத்துவமனையில் நீண்ட கால சிகிச்சை பெற மாட்டார், பக்கவாதம் அவருக்கு வராது. அப்போ இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை? அது இந்த 12வது வீடு 6, 8, 12, குறிப்பாக 6, 8, 12 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இதில் 6 கூட விட்டுலாம், 6 கூட 4, 6ஐயும் சேர்த்துக்கு 4, 6, 8, 12, 4, 6, 8, 12 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு வெறும் 4, 6 அவ்வளோ பிரச்சனை கொடுக்காது. அது பிஸ்னஸில் டெவலப் பண்ணோம், முதலீடுகளில் டெவலப் பண்ணோம். ஆனால் அது கூட 8, 12 வரும்போது மேலே சொன்ன எல்லா விஷயமும் அடிக்கடி மருத்துவமனையில் போயிட்டு இங்கே பாருங்கள். மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட நான் சொல்லலை, நீண்ட காலம் சொல்லியிருக்கேன். அப்போ மருத்துவமனையில் போய் நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு. இந்த 12வது வீடுங்கிறது வீக்காக போயிட்டாவே அவங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு. உடம்பு செயலிழந்து, உடம்போட செயலற்ற தன்மை, அதாவது மயக்க நிலையிலே நிறைய நாள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 12வது வீட்டுக்கு மயக்கம்னு ஒரு காரகம். மயக்கம் என்பது 12வது வீட்டோட காரகம், வலி என்பது 8வது வீட்டோட காரகம். அப்போ மயக்க நிலையிலேயே நீண்ட நாட்கள் இருத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி 12வது வீடு கெட்டு போச்சுன்னா ஒன்று தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 15 மணி நேரம் சில பேர் தூங்குவாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கணும் விரும்புவாங்க. அது தூக்கம் அதிகமாக போனாலும் நோய் தான், தூக்கம் கம்மியாக இருந்தாலும் நோய் தான். அந்த வகையில் இந்த 8, 12 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதால அந்த மாதிரி. அதனால் மருத்துவ ஜோதிடத்தில் இந்த 12வது வீடு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சொல்லுவோம். இந்த 8வது வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, 8வது வீடு ஒரு உறுப்பு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், ஆனால் எதிர்மறையாக வேலை செய்யும். ஆனால் 12வது வீடு அந்த உறுப்பு இல்லை. உதாரணத்துக்கு 12 வீட்டில் எந்த பாவம் 12வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவக்காரகம், அந்த கிரகக்காரகம், அந்த ஒரு உறுப்பு குறிக்கும். உதாரணத்துக்கு 7வது வீடு கிட்னியை குறிக்கும், அது 12வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. கிட்னியை குறிக்கிற கிரகம் சனி, அது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜாதகத்தில் 12வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டால் அவர் கிட்னி, அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபராக இருப்பார். ஏன்னா 7வது வீடு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவருடைய ஜாதகத்தில் 7வது உறுப்பு, 7வது பாவத்தை குறிக்கூடிய உறுப்பு கிட்னி என்பது பாதிக்கிறது. அது பெண்கள் இருந்தால் கர்ப்பப்பை என்பது பாதிக்கிறது. சனி அதுக்குண்டான காரகன் 8வது வீட்டை. இது எல்லாம் தொடர்பு கொண்டோம். 12வது வீடு ஒரு வேளை நல்லா இருந்தால் அது மருந்து மாற்ற, அந்த கிட்னியை மாற்றாமல் மருந்து நல்லா இருந்தாலும் 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொண்டு இருந்தால் உடம்பிலிருந்து எந்த உறுப்புகளையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாவக்காரகமும் கிரக காரகமும் கெட்டு போயிட்டு 12வது வீடும் வலுத்திருந்தால், தன்னுடைய பாவத்துக்கு வலுத்திருந்து லக்னத்துக்கு தீமையான பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அங்கே இந்த மாதிரி அமைப்பு வந்துடுகிறது. 12வது வீடுங்கிறது அப்போ முக்கியமாக 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொள்வது என்பது மருத்துவ ஜோதிடத்தில் ரொம்ப ரிஸ்கான ஒரு கேட்டகரியில் வந்துடும். அதாவது டோட்டலாக அதாவது ஒரு உறுப்பை எடுத்துட்டு இன்னொரு உறுப்பை போடுறது என்பது 12வது வீடு தான்.
மருத்துவ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, இதை மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியுமா, ஆப்ரேஷனுக்கு தான் அது இடத்தை மாற்றி வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ரேஷனுக்கு அது அதனுடைய இடத்தை மாற்றி வைக்கிறதோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறது. ஆனால் 12வது வீடு என்பது முழுக்க அந்த உறுப்பை எடுத்துட்டு வேறு ஒரு உறுப்பை வைத்தல் என்பது தான் 12வது வீடு. அப்போ மருத்துவ ஜோதிடத்தில் இந்த 12வது வீடு ரொம்ப முக்கியமான அமைப்பாக போயிடுது. இப்போ அடுத்து கர்ம ஜோதிடத்தில் இந்த 12வது பாவத்தில் பங்களிப்பு என்ன? பொதுவாக இந்த 12வது வீடு என்பது எந்த பாவமும் 12வது வீட்டை தொடர்பு கொள்வது என்பது அது தீமை தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். 12வது வீடு என்பது தீமையான பாவம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த பாவம் 12வது வீட்டை தொடர்பு கொண்டாலும் அது தீமையான அமைப்பை தான் குறிக்கும். அந்த பாவத்துடைய காரகத்தை லக்னம் அனுபவிக்க முடியாது. இப்போ தொழில் ஜோதிடன் பார்க்கும்போது 10வது பாவம் 12வது வீட்டை மட்டும் தொடர்பு கொண்டால் அவர் தொழிலில் முன்னேற முடியாது. இதே 10வது பாவம் 6, 10, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டால் அவர் தொழிலில் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வெறும் 12 என்பது மோசமானது. எந்த பாவமாக இருந்தாலும் வெறும் 12வது வீட்டை தொடர்பு கொண்டால் அது மோசமானது. அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம 2 விதமான விளைவுகள் சொல்கிறோம். ஒன்று, அந்த குறிப்பிட்ட பாவம் வேறொரு பாவத்துடன் தொடர்பு கொள்வது அந்த பாவத்துடைய விதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 12வது வீடு 2, 4, 6, 10 1, 3, 7, 11 தொடர்பு கொள்வது என்பது அவ்வளோ மோசமான விளைவுகளை தராது. 12வது வீடு என்பது 8, 12 அல்லது 5, 9 தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனை கொடுக்கும். 12வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளும்போது என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, 2வது தொழில் பண்ண முடியாது, முதலீடுகள் பண்ண முடியாது. 2வது 12வது வீடு என்பது கடன் கொடுக்கன் வாங்கலுக்கு. நம்ம கடன் கொடுத்தா அந்த கடன் அந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்பது 12வது வீடு. கடன் என்பது 6வது வீடு. நாம வாங்குற கடன், நாம கடன் வாங்குறது 6வது வீடு, நாம கடன் கொடுத்தல் என்பது 12வது வீடு. அப்போ தொழில் ஜோதிடத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பணத்தை கொஞ்சம் அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சரக்கு கொடுக்குறோன்னா ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு மீண்டும் 8 லட்ச ரூபா அப்புறம் தாங்க, வித்துட்டு பிறகு தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த 12வது வீடு வீக் ஆகும்போது அந்த பொருளை கொண்டாந்து பணத்தை திருப்பி தரமாட்டான், வித்துட்டு அவன் சாப்பிட்டு ஓட்டுருவான். இந்த மாதிரிலாம் நிறைய வரும் பார்த்தீங்களா. அதாவது கொடுத்த கடன் என்பதும் 12வது வீடு, கொடுத்த பொருள் தற்காலிகமாக நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே 12வது வீடுங்கிறதால முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். முதலீடுகள் பிஸ்னஸில் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 8வது வீடுங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்னு சொன்னாலும் கூட 8வது வீடும் 12வது வீடும் கிட்டத்தட்ட ஒரே திரிகோணத்தில் வந்துடுறதால அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வகையில் அப்போது இந்த 12வது வீடு என்பது சரக்கு கொடுத்துட்டு அந்த சரக்கு கரெக்டாக ரொட்டேஷன், அந்த பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான பாவம். 12வது வீடு கிடக்கூடாது. 5, 9 தொடர்பு கொண்டால் நம்ம பணத்தெல்லாம் தானமாக கொடுத்த மாதிரி ஆகிடும். கடன் கொடுத்தா அந்த பணம் வராது. 8, 12 தொடர்பு கொள்ளும்போது முதலீடுகள் மூலமாக நிறைய லாஸ். 2வது பிரான்ச்சில் நிறைய லாஸ். ஒரு கடையாக இருக்கும் போது நல்லா இருந்திருப்பாங்க, 2வது கடையை ஆரம்பிக்கும் போது நிறைய லாஸ். அப்போ தொழில் அமைப்பில் 12வது வீடு என்பது 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய நிறுவனம் பார்க்கும்போது நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு. ஆனால் எந்த ஒரு பாவம் 10வது வீடு வெறும் 12வது வீட்டை மட்டும் தொடர்பு கொண்டால் அது பிரச்சனை. 6வது வீடு வெறும் 12வது வீட்டை மட்டும் தொடர்பு கொண்டால் அது பிரச்சனை. ஓகேங்களா. அடுத்து திருமண ஜோதிடம். திருமண ஜோதிடத்தில் 12வது வீடு என்பதும் ரொம்ப முக்கியம். அதாவது 12வது வீடு என்பது இங்கே மருத்துவ ஜோதிடம், கர்ம ஜோதிடம், திருமண ஜோதிடம்னா 3த்தில் மேலே இருக்கிற, அதாவது 1வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் அகம் சார்ந்தது, நடுவில் இருக்கிறது புறம் சார்ந்தது. இந்த 12வது வீடு என்பது அக வாழ்க்கை புற வாழ்க்கை 2த்துக்கும் கெடுதல் செய்யக்கூடியதுங்கிறதால திருமண வாழ்க்கையிலும் இது பிரச்சனை தரக்கூடியது. அதாவது 7வது வீடு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. திருமண வாழ்க்கை மூலமாக அவருக்கு நிறைய பிரச்சனைகளும் வலிகளும் வேதனைகளும், மனைவி கிட்ட தோல்வி அடைவார் அல்லது சரணாகதி அடைவார். திருமணத்தின் மூலமாக நஷ்டங்கள் நிறைய வரும். திருமணம் என்பது ஒரு புதிய சூழல். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 12வது வீடு 7வது வீடு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த புதிய சூழல்கள், திருமணத்தின் போது வரக்கூடிய புதிய சூழல்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம், ஒரு நம்பிக்கையின்மை தன்மை இருக்கும். அதே மாதிரி அதே ஜாதகத்தில் 12வது வீடு நல்லா இருந்தால் 7வது வீடு, அதாவது 7வது வீடு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. ஆனால் 12வது வீடு 1, 3, 7, 11
லக்ன பாவம் நல்லா இருக்குன்னா அது அவ்வளோ பிரச்சனையை தராது. இதே ஜாதகத்தில் 12வது வீடை மட்டும் திருமணத்துக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, இங்கே நம்ம தூக்கம் சொல்கிறோம்லே அந்த சயன சுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தூக்கம் அப்படின்றது சயன சுகம் அப்படி தான் நம்ம பொதுவாக பழைய ஜோதிட முறையில் பார்க்கும்போது நம்ம 6வது வீட்டை ருண ரோக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அதேமாதிரி இந்த 12வது வீட்டை சயன சுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயன சுகம் அப்படிங்கிறது இந்த 12வது வீடு சயன சுகம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாம்பத்திய சுகம் சொல்கிறது அந்த மாதிரி தூக்கம் நல்ல நிம்மதியான தூக்கம் என்பது இந்த 12வது வீட்டில் வரக்கூடியது. அப்போ திருமண வாழ்க்கைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை தரக்கூடிய வீடு தான். ஆனால் அந்த ஜாதகத்தில் 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவர்களுக்கு 7வது வீடு நல்லா இருந்து 12வது வீடு நல்லா இருந்தால் நல்ல நிம்மதியான வாழ்க்கை. அதாவது இதில் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்தில் எந்த 12வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய சாரத்தில் அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது. இது நம்முடைய சாஃப்ட்வேரில் இந்த ப்ளஸ் குறி போட்டுருவோம். நம்முடைய சாஃப்ட்வேரில் இந்த ப்ளஸ் குறி போட்டுருவோம். இப்போ 12வது வீட்டு எந்த ஒரு நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் 12வது வீட்டு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்ட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் ஜென்ரலான விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இதை ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். இந்த 12 பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பிளேலிஸ்ட்டாக 24 வீடியோ ப்ளஸ் ஒரு வீடியோ 25 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.